நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நாம பார்க்கலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 8க்கு சனி வர்றதுனால அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா கடகராசிக்கு வந்து சனி 8ல ஆட்சியா இருக்கிறதுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு சனி 8ல குரு வீட்டுல இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அவ்வளோ பெரிய கெடுபலன்லாம் இருக்காது. கொஞ்சம் கடுமையை குறைச்சிதான் சாந்தமான நிலைமையில இருந்து தான் பண்ணுவாருங்க. இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வர்றதுனால நம்ம எதுக்கு ராசி பலன் பார்க்குறோம், முன்கூட்டியே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அல்லது ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தானே பார்க்க போறேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிம்மராசிக்காரங்கள்லாம் எதுலையும் பேராசமப்படாம இருக்கிறது நல்லதுங்க. யாரையும் நம்ப வேண்டாம், யாரையும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம், எந்த செக்யூரிட்டி இதுலையும் கையெழுத்து போட வேண்டாங்க. லோனுக்கு அப்ளை பண்றதா இருந்தா கூட ஒரு தடவை 2 தடவை யோசிச்சுட்டு பண்ணுங்க. சொந்த பந்தங்க கிட்ட நல்லது கெட்டதுல போயிட்டு வரும்போது கொஞ்சம் அவங்க எது சொன்னாலும் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி சொந்தக்காரங்களோட சேர்ந்து தொழில் செய்யலாம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தொழில் செய்யலாம். அதெல்லாம் இப்ப பண்ண வேண்டாங்க. 1 போட்டா 10 வரும், இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை இப்படி பண்ணா அப்படி வரும் அப்படின்னு சொல்றத கேட்டுட்டு நீங்க எதுலையும் புதுசா இந்த அஷ்டம சனியில எந்த ஒரு தொழிலையோ புது விஷயம் எதையும் பண்ண வேண்டாங்க. ஷேர் மார்க்கெட்ல புதுசா எதையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இருக்கிறதும் போயிடுற கண்டிஷன்ல இருக்கும். அதனால எதையும் பண்ண வேண்டாங்க. இருக்கிற வேலையை விட்டு புதுசா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்னு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்றது, அல்லது வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலான்னு பண்றது, கணவன் மனைவி சேர்ந்து ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறது, இந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாங்க. அதே மாதிரி தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலான்னு முதலீடு பண்ண வேண்டாம். இதை நான் ஏன் வேண்டாம்னு சில இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு இருக்கிறது எதையும் ரொம்ப கொண்டு போய் ஏதாவது பண்ணி பிரச்சனைகள் பண்ணாம இருக்கிறத அப்படியே சரி பண்ணிக்கிட்டு முன்னெச்சரிக்கையா நடந்துக்கலாங்கிறதுக்காக தாங்க சொல்றது. யாரையாவது நம்பி பணம் கொடுக்கறது, கைமாத்தா யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட வேண்டாம். முக்கியமா இளைய பருவத்தினர்கள் வந்து காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகாம இருப்பது ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பா சனி பகவான் வந்து காதலை கொடுத்து அது கையிலிருந்து பறிச்சு கண்ணீர் விட்டு கதறி அழ வச்சிருவாரு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அந்த அந்த ட்ராக் நமக்கு வந்தா கூட வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்ப சிம்மராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் சிம்மராசிக்காரில் இருக்கிறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுங்க. 4 பாதமா இருக்கிறதுனால 3.5 மாசம் அந்த நட்சத்திரத்தோட பாதத்துக்கு கணக்கு பாடி ஒரு வருஷம் சனி டிராவல் பண்ற மாதிரி வருங்க. ஃபர்ஸ்ட் 2025ல மக நட்சத்திரக்காரங்களுக்கு தான் மன அழுத்தம் அதிகமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 2026ல இருந்து 2027 வரைக்கும் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு மன அழுத்தம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருஷம் இந்த ஆர்டர்ல தாங்க ஷிஃப்ட் ஆகி சனி டிராவல் பண்ணி போவாருங்க. எப்படி பாத்தீங்கன்னாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லைங்க. சனி குரு வீட்டுல இருக்கனால கெடுபலனை குறைச்சுதான் கொடுப்பாரு. அவங்க வயதுக்கேற்ப ஏமாற்றங்கள் தான் இருக்குமோ, சிறு ஏமாற்றங்கள் தான் இருக்குமோ ஒழிய பெரிய கஷ்டங்கள் இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லைங்க. இப்ப இந்த வருஷம் ஜூன் மாசத்துல குரு பயிற்சி நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு வந்து உங்க ராசிக்கு 11ல வருவாருங்க. 11ல லாபஸ்தானத்துல குரு யோகாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குங்க. பணம் ஓரளவுக்கு இருந்தாலே கொஞ்சம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணி நம்ம மேனேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாசம் வரைக்கும் குரு 10ல இருந்து 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால பிள்ளைகளால நிம்மதிகள் இருக்குங்க. அதே மாதிரி குரு பயிற்சிக்கு அப்புறம் 11க்கு வர்றதுனால 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், இளைய சகோதரனால் நன்மை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்க. சிம்ம ராசிக்காரங்க இப்போ வந்து கல்யாணம் பண்ணலாம், ஆணோ பெண்ணோ கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை விசாரிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாத பார்த்து பண்றதுதான் புத்திசாலித்தனங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு சங்கடங்களையும் சாதகமற்ற தன்மைகளையும் முன்கூட்டியே யோசித்து நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் பெரிய கஷ்டங்கள் இல்லாத வருடமாகவே இந்த 2025ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும்.